இப்போ ராக்புட் பயோகிராஃப்னு உங்களுக்கு தனபால் சார். இப்போ நம்ம பார்க்குற ரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃபேமிலியில் தாய்ப்பத்தி லெமனை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து 50 கிலோ கவரில் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து எல்லாரும் வீட்டு தோட்டத்தில் கன்று வைக்கிறதுக்காக விவசாய நிலங்கள் வைக்கிறதுக்காக ஏகப்பட்ட விவசாய கன்று கேட்டிருந்தீங்க. அதனால தான் இப்போ நம்ம இந்த பிளான்ட்டை பற்றி சொல்ல போகிறோம் சார். இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோ கவரில் 4 அடி உயரம் கன்று இருக்குது சார். இது வந்து ஏர் லேயரிங் கிராப் சார். உங்களுக்கு செடி வச்சு 3 மாதத்துலேருந்து ஈல்டு வரும்னு சொன்னோம். விவசாய நிலங்களை வைக்கிறவங்க பூ பிஞ்சு வரதை கட் பண்ணி விட்டுறணும். வீட்டு தோட்டம் வைக்கிறவங்க அப்படியே கண்டினியூவாக வளர்த்திக்கலாம் சார். இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செடியில் வந்து 3லேருந்து 4 கிலோவில் வந்து உங்களுக்கு வந்து செடி இருக்குது சார். உங்களுக்கு 3 கிலோ 4 கிலோ இருக்குது சார். உங்களுக்கு இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து அதிகமாக ஒரு கிளையில வந்து கிட்டத்தட்ட 10 பூ கிட்ட இருக்குது உங்களுக்கு சார். உங்களுக்கு அடுக்கடுக்காக பூ வச்சிருக்கு சார். உங்களுக்கு இந்த ரகம் செடி நடவு செஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது. உங்களுக்கு ஒவ்வொரு காயை நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ காய் எந்த அளவு இருக்குங்கிற பார்க்கலாம் சார். வாங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% மெச்சூரிட்டியான காய் தான் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காய் பிஞ்சு இருக்குது சார். அடுத்து ஒரு பிஞ்சு இருக்குது. ஃபுல்லாக மெச்சூரிட்டியானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைஸில் வரும் சார் உங்களுக்கு காய். இது வந்து இன்னும் ஒரு 5 நாள் போனால் பறிக்கலாம் சார். இந்த இடத்துல ஃபுல்லாக எல்லோ கலர் லைட்டு எல்லோ கலரில் வந்துருக்கு சார் உங்களுக்கு. இதுதான் தாய்ப்பத்தி லெமன் வந்து அடையாளம் பார்க்குறேன் சார் உங்களுக்கு. ஏன்னா வந்து லெமனை பொறுத்தளவு ஏர் லேயரிங் இருக்குது சார். உங்களுக்கு விதைக்கன்று இருக்குது, அது இல்லாமல் ஒட்டுக்கன்று இருக்குது சார். இது வந்து ஏர் லேயரிங் கிராப்பு சார். மேலேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேர் வந்திருக்கு. உங்களுக்கு பாக்கெட்டில் பார்த்தாவே தெரியும் சார். மேலே வேர் வந்தது சார் உங்களுக்கு. தாய்ப்பத்தி லெமன் வந்து பார்த்தீங்கன்னா சார் செடி நட செஞ்சு 3 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 500லேருந்து 750 அளவு வந்து பழம் கிடைக்கும் சார். உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து சாதாரணமாக ஒரு பழம் வந்து 2 ரூபாய்க்கு விற்றா கூட உங்களுக்கு ஒரு மரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1500 லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. இதோட வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஜூஸ் பர்பஸ்க்காகவும் ஊறுகாய் பர்பஸ்க்காகவும் இந்த ரகம் வந்து நடவு செய்யலாம் சார். உங்களுக்கு இப்போ நம்ம 10 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க, வண்டல் மண்ணாக இருக்குது, விவசாயம் பண்ண முடியாது நினைக்கிற விவசாயி வந்து இது மொத்தமாக பயிரிடலாம் சார். உங்களுக்கு ஏன்னா மொத்த குத்தைக்கு விட்டுலாம் சார். உங்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய ரகம் சார். எலுமிச்சிலே அதிக லாபம் தரக்கூடிய ரகம் இந்த ரகம் சார். உங்களுக்கு இந்த எலுமிச்சையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியாக சிட்ரஸ் நோய் வரும் சார். உங்களுக்கு துருநோயின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த இலையிலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வரும்போது மட்டும்தான் மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். மேலே பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி புள்ளியாக இருக்குது உங்களுக்கு. அது வந்து இந்த ரகத்தில் வந்து அதிகமாக வராது சார். உங்களுக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் தாங்கி வளரக்கூடிய ரகம் சார். உங்களுக்கு முதல் தரமான கண்ணு தேவைப்படுற விவசாயி நிறுவனத்தை தொடர்பு போட்டிங்கன்னா நேரடியாக உங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு மண்ணையும் பார்த்துட்டு தண்ணியும் பார்த்துட்டு உங்களுக்கு கண்ணு பண்ணி கொடுப்பேன் சார். உங்களுக்கு ஏக்கர் கணக்கில் பண்ணுற விவசாயிக்கு வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் பண்ணுற விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 3லேருந்து 5 வருஷம் கேரண்டி கொடுக்குறேன் சார். 1 இயர் நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம் சார். உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கண்ணு சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் சார். நன்றி சார்.